தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள்ங்க. இந்த அற்புதமான நேரத்தில் என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக தொடர் செய்திகளை நாம் படித்து கொண்டு வரோங்க. ஒவ்வொரு நபராக இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவரை முகமுகமாய் சந்தித்த நபர்களையும் அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாங்க. இந்த நாளிலும் இயேசுவை முகமுகமாய் சந்தித்த நபர் யார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறதுங்க. கர்த்தருடைய வேத புத்தகம் எப்பொழுதுமே சொல்கிறதன் அடிப்படையில் இந்த முடிவு காலத்தில் நமக்கு இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த காரியந்தாங்க இன்னைக்கு படிக்கக்கூடிய சம்பவத்தில் நமக்கென்ன எச்சரிப்பை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோங்க. அதுலேயும் விசேஷமாக இந்த நேரத்தில் தேவனுடைய பாதபடியில் அமர்கிற நாம் இந்த சத்தியத்தை ஒரு 3 பகுதிகளாக படிக்க போகிறோம். நபர் யார், சம்பவம் என்ன, நமக்கான பாடம் என்ன என்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோங்க. சரிங்க, ஒரு ஜெபத்தோடு கூட கடந்து போவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்திற்காய் நன்றி சுவாமி. என்கவுண்டர் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பில் நாங்கள் இன்னைக்கு சந்திக்க போகிற நபரை கர்த்தர் எங்கள் கண்கள் முன்பதாக கொண்டு வாரும். அவருடைய வாழ்வியல் அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு முடிவு காலத்தில் நாங்கள் அதை எச்சரிப்பாய் எடுத்துக்கொண்டு நாங்களும் உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருளும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும். கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆமென். இயேசுவுடனான சந்திப்பில் அநேக நபர்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோங்க. இந்த நாளிலும் இயேசுவை சந்தித்த நபர் யார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, அதில் நமக்கான பாடம் என்ன என்பதை குறித்து நம்ம படிக்க போகிறோங்க. தேவன் தாமே இந்த பாடத்தில் நமக்கான எச்சரிப்புகளை பேசும்படியாய் நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? வாங்க, நபர் யாருன்னு படிக்க போகிறோம், சம்பவம் என்னன்னு படிக்க போகிறோம், அதில் நமக்கான பாடம் என்ன என்பதை நாம் படிக்க போகிறோங்க. ஸோ முடிவு காலத்தில் நமக்கு இந்த சம்பவத்தில் என்ன பாடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்றதை நாம் தொடர்ந்து படிப்போம். லூக்கா 8வது அதிகாரம் வசனம் 40 நம்ம வாசிப்போம். அப்படின்னா நபர் யார் என்பதை அங்கே பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. வசனம் 40 நான் வாசிக்கிறேன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவரு எனும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வருதுங்க. யார் மூலமா? எவரு எனக்கூடிய ஒரு நபர் மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் வருது. என்னங்க? 12 வருட வியாதி உள்ள அவருடைய ஒரே மகள் என்ன செய்கிறாங்க? வியாதியாக கிடக்கிறாங்க. அவங்கள சுகப்படுத்துவதற்காக இயேசுவினிடத்தில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் எவரு. இப்போ அவர் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்து போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் கூட்டம் அதிகமாக இருந்தனால ரொம்ப நெருக்கிறாங்க. இப்போ நெருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிற நபர் யார் என்பதை பார்க்குறோம். கீழே வசனத்தை வாசிக்கிறேன். 43வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நபர் யாரு? 43வது வசனத்தில் படிக்கிறோம். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த 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 நோய் நீங்குவதற்காக அவள் அநேக காரியங்களை செலவழித்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்க போகிறோம். சம்பவம் என்ன? தொடர்ந்து வாசிக்கலாங்களா? ஆண்டவர் எவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாருங்க. 12 வயது உள்ள அவருடைய மகள் குணமாகும்படியே ஆண்டவர் அங்கே போய்கிட்டு இருக்கிறார்.
இப்போ போய்கிட்டு இருக்கும்போது கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க யார் இருக்கிறாங்க? 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கிறாங்க. என்ன சம்பவம்? தொடர்ந்து வாசிப்போம். அந்த லூக்கா 8வது அதிகாரம் வந்தோம் அப்படின்னா அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத 44வது வசனத்தை வாசிக்கிறேங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். சம்பவம் இதுதாங்க. ஆண்டவர் எவரு மகள் சுகமாக போயிட்டு இருக்கிறார். 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவங்க 12 வருஷமா போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, அவர்கள் பார்க்காத வைத்தியரும் கிடையாது. அவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். 12 வருடமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கலங்க? சுகம் கிடைக்கல. இப்போ அவங்க அந்த கூட்டத்தில் இருந்து யாரை தொட்டாங்க? வசனம் சொல்லுது. மீண்டும் நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அவருக்கு பின்னாக வந்து, யாருக்கு பின்னாக? இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 12 வருஷமா போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, செய்யாத ஒரு காரியமும் இல்லைங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அங்கெல்லாம் போய் சுகமடையாத ஒரு காரியம், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்களாம். 12 வருடமாய் பாடாய் படுத்தி கொண்டிருந்த அந்த வியாதி, அந்த பிணி, அந்த பிரச்சனை அவர்களை விட்டு உடனே நீங்கியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய அந்த பெரும்பாடு நின்று போயிற்று அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ இந்த பாடத்தை நான் தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, பலமுறை படிச்சிருக்கிறேனே ஆண்டவரே, இதில் என்ன பாடம் ஆண்டவரே எனக்கு இருக்குது? எனக்கு முடிவு காலத்துக்கு அது என்ன பாடம் வச்சுருக்கிறீங்க? ஏன்னா இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்ததுன்னு சொல்கிறீங்க, முடிவு காலத்தில் அது எனக்கு எச்சரிப்புன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, என்ன எச்சரிப்பை சுவாமி அதில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மிக முக்கியமான பாடத்தை தேவன் வச்சுருக்கிறாருங்க. அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள நீங்களும் ஆவல் உள்ளவங்களாக இருக்கிறீங்களா? நானும் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆவல் உள்ளவனாக தான் இருந்தேன். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். அந்த பாடம் என்ன என்பதை பார்ப்போமா? வாங்க மீண்டும் அதை நம்ம பார்ப்போம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறாருங்க. ஒரு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதியை விளக்குகிற இன்னொரு வேத பகுதி இருக்கும். இங்கே இயேசுவை தொட்டாங்க. எங்கு தொட்டாங்க அப்படின்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுனால எத்தனையோ ஆண்டுகள் சிரமம் எடுத்து பார்க்காத மருத்துவர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, அங்கெல்லாம் கிடைக்காத சுகம் எங்கே கிடைச்சிச்சிங்க? இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுனால கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. இந்த வஸ்திரத்தின் ஓரம் எதை குறிக்கிறது அப்படின்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரியவைகளை சம்மந்தப்படுத்தி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு 3 காரியம் இருக்குதுங்க. 3 காரியம். முதல் காரியம், இந்த ஸ்திரீ இயேசுவை தொடுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நினைச்சாங்க. என்ன தெரியுங்களா நினைச்சாங்க? அவளுடைய தேவை என்ன என்பதை முதலாவது அவங்க நினைச்சாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எத்தனையோ மருத்துவங்களை நான் பார்த்துட்டேன், அங்கெல்லாம் எனக்கு சுகமோ எந்த ஒரு காரியமும் எனக்கு கிடைக்கல. இப்போ இருக்கிற ஒரே ஒரு தேவை, ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு, அது இயேசு மட்டும்தான். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டேன் அப்படின்னா அவர் என்னை எனக்கு வச்சு கை மேலே வச்சு ஜோமனுன்னு அவசியம் இல்லை. அவர் என்னை கூப்பிட்டு அப்படியே உச்சந்த உள்ள கால் வரைக்கும் அவர் அற்புத அடையாளங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் நெருங்கி போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு சுகம் கிடைத்து விடும் என்று சொல்லி அவருடைய முதலாவது தேவையை அவ உணர்ந்தாங்க. அவருடைய தேவை என்ன? 12 வருஷமா நீங்காத ஒரு வியாதி, 12 வருஷமாய் அவர்களை புரட்டி போட்டு கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ அதை நீங்கணும். அதுக்கு ஒரே ஒரு தேவை யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. முதல் காரியம். இப்போ அந்த தேவையை அவங்க நிறைவேற்றுவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திரள் கூட்டம், அது திரள் கூட்டமாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி, நான் அவர் பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா எனக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாக இருந்த எந்த இடர்பாடுகளையும் அவங்க யோசிக்கலை. அவங்களுக்கு முன்னாக இருந்த எந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கல. அவங்களுடைய கோல் எல்லாம் எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடணும்.
அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவர்கள் முன்னாடி எத்தனையோ தடைகள் இருந்தாலும், அவர்கள் முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் இயேசுவை நெருங்கி தொட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு முன்னாடி எத்தனையோ இடர்பாடுகள் இருக்குதுங்களா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குதுங்களா, அது எல்லாம் இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய தேவை என்ன என்பதை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த அம்மாவை கொஞ்சம் படிச்சிருவோம், படிச்சுட்டு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம அப்புறம் படிப்போம். இப்போ அவங்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து கொண்டாங்க. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு என்ன தடை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த தடையை மீறி அதை தொடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தடைகளை பார்க்காம இயேசுவை மட்டும் பார்த்தாங்க. தொடர்ந்து போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டாங்க. மூன்றாவது காரியம் பாருங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே, அந்த வஸ்திரத்தின் ஓரம் எதை குறிக்கிறது அப்படின்ற பாடம் ரொம்ப ரொம்ப அவசியங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். யோசிச்சு பாருங்க, முடிவு காலத்தில் நமக்கு என்ன இதில் பாடம் அப்படின்னா, இங்கே அந்த ஸ்திரீயினுடைய தேவையை உணர்ந்தாலே, அந்த ஸ்திரீ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக அவள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் அவரை தொடணும் அப்படின்னு சொல்லி அவள் தொடர் முயற்சியாக சென்று இயேசுவை தொட்டாலே, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே, இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டதுனால உடனடியாக 12 வருடமாய் அவளை ஆட்டி படைத்து கொண்டிருந்த அந்த பிரச்சனை அவளை விட்டு நீங்கியதே என்று சொல்லி பார்க்குறோமே. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற யாராவது நீங்க, ஆண்டவரே நானும் பல வருட வியாதியில் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தகப்பனே, ஆண்டவரே நானும் பல வருட கஷ்டத்தில் நான் உழண்டு கொண்டிருக்கிறேன்ப்பா, நானும் பல மாதங்களா எவ்வளவோ பிரச்சனையை சுமந்து கொண்டிருக்கிறேனாயே, எனக்கு சுகம் கிடைக்காதா, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, இதையெல்லாம் போக்குவதற்கு வழியே இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம் இருக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் தீராத பிரச்சனை, தீராத வியாதி, மாற்றவே முடியாத அளவுக்கு பாரங்கள் பெருக்கெடுத்திருக்குதுங்களா? உங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் அறிஞ்சிட்டீங்களா? பாரம் நீங்கணும், பிரச்சனை நீங்கணும், பாடுகள் நீங்கணும், இதையெல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கை துளிர்விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நீங்கள் உங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்துட்டீங்களா? பானவர்களே, பிரச்சனை நம்ம இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்துங்க. அதை தாங்க அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவங்க பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, அந்த தீர்வை அடைவதற்கு அநேக தடைகள் இருக்கலாம். குடும்ப தடையாக இருக்கலாம், உறவினர்கள் தடையாக இருக்கலாம், மற்ற பொருளாதார தடையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட தடை ஒன்றாலும் இருக்கலாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைத்து வந்து இயேசுவை நெருங்கி அவருடைய தொட்டா மாத்திரம்தான் நாம் சுகமடைய முடியும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவளுக்கு முன்னாக இருந்த எந்த பிரச்சனையும் அவங்க முன்னோக்கி பார்க்கலங்க. அவங்களுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் எதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாகலும் இயேசுவை சந்திக்கணும். ஏன்னா 12 வருஷம் ஆச்சே, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ கஷ்டங்கள் அந்த அம்மா தாங்கியிருப்பாங்க. நாமும் அதே போல தாங்க. பிரச்சனை நமக்குள்ளாக இருக்கிறது, வியாதி நமக்குள்ளாக இருக்கிறது, தீர்க்க முடியாத அளவுக்கு பாரம் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய முதல் தேவை கிறிஸ்து. கிறிஸ்துவை நம்ம போய் சேர்றதுக்கு இடையில என்ன தடையாக இருந்தாலும் தடைகளை பொருட்படுத்தாமல் நாம் கிறிஸ்துவை நோக்கி போவோம் அப்படின்னா நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை மாற்றி போடுவார். நெருங்கி போனாங்க, போயிட்டா மட்டும் சுகம் கிடைச்சிடலங்க. மூன்றாவது அந்த அம்மா ஒரு விஷயம் செய்தாங்களே, என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. வஸ்திரத்தின் ஓரம் என்ன எதை குறிக்க தெரியுங்களா? ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும்னு சொன்னமே, இங்க படிக்க போறங்க. வஸ்திரத்தின் தொங்கல், வஸ்திரத்தின் ஓரம் எதை குறிக்கிறது? வசனத்தை வாசிக்கலாங்களா? என்னாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம். என்னாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம். 15வது அதிகாரத்தில் 38வது வாக்கியத்தையும் 39வது வாக்கியத்தையும் நான் வாசிக்க போகிறேன். வஸ்திரத்தின் ஓரம் எதை குறிக்கிறது அப்படின்றத பாருங்களேன். 38, 39. நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கலை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். ஏன்? அடுத்த வசனத்தை பாருங்களேன். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இங்க வஸ்திர தொங்கல் இருக்குது பார்த்தீங்களா? வஸ்திரத்தின் ஓரத்தில் என்ன இருக்குதுங்க? தொங்கல் இருக்குது. அந்த வஸ்திரத்தின் ஓரம் தொங்கல் எதை குறிக்கக்கூடியது இருக்குன்னா 10 கற்பனையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய பிரமாணத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அன்பானவர்களே, பல வருட வியாதியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? தீராத குடும்ப பிரச்சனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, என் வாழ்க்கையில வழியே திறக்காதா? பல வருட பாரத்தோடு நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேனே, இதற்கு தீர்வே இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு தீர்வுங்க. தீர்வு என்ன தெரியுங்களா? நம்முடைய தேவை கிறிஸ்து. கிறிஸ்துவை போய் ரீச் பண்ணணும். அதுக்கு எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் எல்லா தடைகளையும் நீக்கிவிட்டு பொருட்படுத்தாம கிறிஸ்து கிட்ட போகணும். கிறிஸ்து கிட்ட போனா மட்டும் பத்தாது, அவரு நோய் நீங்குவதற்கு, பிரச்சனை நீங்குவதற்கு, கஷ்டம் நீங்குவதற்கு அவர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாருங்க. என்ன தெரியுங்களா? இந்த அம்மா போய் எதை தொட்டாங்க? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. அங்க என்ன இருக்குது? தொங்கல் இருக்குது. அந்த தொங்கல் எதை குறிக்குது? 10 கற்பனையை குறிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வியாதி நீங்கணுமா? ஆண்டவருடைய பிரமாணத்தை கடைபிடிங்க. உங்க வாழ்வியல் பிரச்சனை நீங்கணுமா? 10 கற்பனையின்படி வாழுங்க. உங்க பிரச்சனை தீர்வு, உங்க பிரச்சனைக்கான ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற அந்த தொங்கல் எதை குறிக்கிறது அப்படின்னா 10 கற்பனையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. வியாதி நீங்குவதற்கு தேவன் பிரமாணத்தை வச்சிருக்கிறாருங்க. குடும்ப வாழ்வியல் பிரச்சனை நீங்குவதற்கு ஆண்டவர் பிரமாணத்தை வச்சிருக்கிறாருங்க. பிரச்சனைக்கான தீர்வே எங்க இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய கற்பனையில் தான் இருக்குது. ஆண்டவருடைய கற்பனையை கடைபிடிக்கணும், அதை கைகொள்ளணும்னு சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் நம்ம பிரியாசப்படுறோமோ, ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில தீராத பிரச்சனை இருக்குதுப்பா, என் உடம்புல தீராத வியாதி இருக்குதுப்பா, நான் 10 கற்பனையின்படி வாழ ஆசைப்படுறேன், அந்த 10 கற்பனையை என் இருதயத்தால் நான் தொடுறேன், எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைத்து அவருடைய கற்பனையை நாம் தொடுவோமானால் அந்த கற்பனையின் மூலமாய் தேவன் நமக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுவார் என்பதுதான் இந்த முடிவு காலத்தில் உங்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய எச்சரிப்புங்க, சுவிசேஷங்க. அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ போகாத இடம் இல்லை, செலவு செய்யாத காசு இல்லை, எத்தனையோ இடங்களுக்கு போனா எத்தனையோ காசுகளை செலவஞ்சா அங்கெல்லாம் கிடைக்காத ஒரே ஒரு ஆசீர்வாத அனுபவம் ஆண்டவருடைய கற்பனையில் இருக்கிறது என்பது சொல்றதாங்க இந்த கர்த்தருடைய வேத புத்தகத்தினுடைய சத்தியம். அன்பானவர்களே, இன்னைக்கு கற்பனையின்படி வாழ்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் ஊற்று பெருக்கெடுக்கணுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கிருபைகளை அங்கதாங்க வச்சிருக்கிறாரு. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவோ பெரிய பாரம் இருந்தாலும் நாம் தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிப்போம் அப்படின்னா, தேவனுடைய பிரமாணத்தை நம் இருதயத்தால் தொடுவோம் அப்படின்னா, தீராத பிரச்சனை, தீராத நோய்கள் என்னவாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறாருங்க. ஏன்? அதில் அவ்வளோ வல்லமை உண்டு என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த அற்புத பாடத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறாருங்க. இந்த அம்மா அவங்களுடைய தேவையை உணர்ந்தாங்க. அந்த தேவையை அடைவதற்கு அவங்க கிட்ட இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி அவரை போய் தொட்டாங்க. மக்கள் கூட்டம் அவங்கள போக விடாத அளவுக்கு பிரச்சனைகளாக இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போய் தேவனுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும்னு போனாங்க, தொட்டாங்க. எப்படி தொட்டாங்க? அவங்க ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கலை தொட்டாங்க இல்லைங்களா? அது எதை குறிக்குதுன்னா ஒபீடியன்ஸ் டு த காட்ஸ் லா. தேவனுடைய கற்பனையின்படியே வாழ்வதற்கு அவங்க பிரியாசப்பட்டாங்க. அதை தொடர்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இதன்படியே வாழுற ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்றது தாங்க தொடுவது. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய கற்பனையின்படி யாரெல்லாம் வாழ நம்ம பிரியாசப்படுறோமோ, நீங்கள் வேணா சோதிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய கற்பனையின்படியே வாழ்கிறேன், என் வாழ்வியல் பிரச்சனையை நீக்கி கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இந்த சமுதாயத்தில் ஏன் இவ்வளோ வாழ்வியல் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, எந்தெந்த குடும்பங்களில் எந்தெந்த தனிநபர் வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனை இல்லையோ அந்தந்த பிரச்சனை, அந்தந்த குடும்பங்களில் அந்தந்த தனிநபருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளின் ஊற்று பெருக்கெடுக்குங்க. ஆனால் தேவனுடைய கற்பனை எங்கே உண்டோ அங்கு சமாதானம் உண்டு. ஆண்டவருடைய பிரமாணம் எங்கு உண்டோ அங்கு தேவனுடைய கிருபை உண்டு. அவர்கள் மத்தியில் எப்பேற்பட்ட வியாதி, பாவ வியாதியாக இருக்கட்டும், சரீர வியாதியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு தேவனிடத்தில் வல்லமை உண்டுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராவது பாரத்தோடு இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? சரீர வியாதியா? கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ள முயற்சி பண்ணுங்க.
தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் பிரச்சனைகளா? ஐயோ எனக்கு சமாதானமே இல்லையே, சந்தோஷமே இல்லையே, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவனுடைய கற்பனை கைக்கொள்ள பிரியாசப்படுங்க. தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள பிரியாசப்பட்டோமானால் அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையின் சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு தேவனுடைய கற்பனையில் உண்டு. அவருடைய பிரமாணத்தின்படியே நடக்க மனதுள்ளவர்களை நம்ம மாறுவோம் அப்படின்னா அவரால் மாற்ற முடியாத பிரச்சனைகள் என்று ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு இதை மிகப்பெரிய பாடமாய் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்பதே அவருடைய மகா பிரியங்க. அந்த பிரியத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் வைத்திருக்கிற வழி எது அப்படின்னா 10 கற்பனை. வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் 10 கற்பனை. அவள் அதை தொட்டதற்கான அர்த்தம், இதன்படியே நான் வாழ்வதற்கு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் பிரச்சனை நீக்குங்கன்னு சொல்லி தொட்டாங்க. அதை கடைபிடித்து வாழ்வதற்காக ஒப்புக்கொண்டாங்க. அந்த 12 வருடத்தில் அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனை நீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. இந்த அம்மா முன்னாடி வந்து தைரியமாக சொல்ல முடியல, நடுங்கிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அங்கு செய்த அற்புதங்களை யோசித்து பாருங்களேன். என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அவரிலிருந்து வல்லமை எதுக்கு போகுது? 10 கற்பனையில் வல்லமை உண்டு. ஆண்டவர் 10 கற்பனையை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமையை கொடுக்கிறார் என்பதே வேதாகமத்தின் சத்தியங்க. இன்னைக்கு இந்த முடிவு காலத்தில் நாம் தேவனுடைய கற்பனையின்படி வாழ்ந்து தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிப்போம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளையும் உடலில் இருக்கிற நோய்களையும் நீக்கி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டு, ஆண்டவரே எனக்கும் சரீரத்தில் வியாதி இருக்குது, என்னை சுகமாக்குவீங்களா? என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, சமாதானத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு யாராவது செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அன்பானவர்களே, இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. நீ என் 10 கற்பனையின்படி வாழ்வதற்கு முயற்சி பண்ணுப்பா. உன் வாழ்வில் மாற்றம் பிறக்குதா இல்லையான்னு பாரு, உன் வாழ்வியல் பிரச்சனை தீருதா இல்லையான்னு பாரு என்று தேவன் நம்மை ஜெபத்திற்காக அழைக்கிறார். ஒருவேளை ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க அடியனோடு சேர்ந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வாழ்வியல் பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். முடிவு காலத்தில் உள்ள நாங்கள் அதில் எச்சரிப்பை பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. விசேஷமா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை தொட்டதினால் 12 வருட பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீயினுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. நாங்களும் இருதயத்தாலும் உம்முடைய கற்பனையை தொடுவோம் அப்படின்னா, இருதயத்தினாலும் உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் கடைபிடிப்போம் என்று ஒப்புக்கொள்வோம். ஆனால் எங்கள் வாழ்வில் காணப்படுகிற சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதை இந்த சத்தியம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்டு, ஆண்டவரே நானும் என்னை ஒப்படைக்கிறேன், உங்கள் கற்பனை என்ன கை கொள்கிற ஆண்டவரே, எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே, என் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஏக்கத்தோடு எண்ணத்தோடு யாராவது உம்முடைய பாதபடியில் சமர்ப்பிப்பார்களே ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை நீக்கி உம்முடைய பிரமாணத்தின்படி அவர்களும் வாழ்வதற்கு கர்த்தர் இரக்கங்களை செய்திருள வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும், கிருபையும் இரக்கமும் தயவு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தெய்வமே, ஆமேன். தேவனுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நம்ம தொடர் சத்தியங்களை படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த தொடர் சத்தியங்களில் இறுதியாய் தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு, அவருடைய 10 பிரமாணத்தின்படி வாழ நம்ம பிரியாசப்படுவோமானால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்று சொல்லி தேவன் நம்ம இந்த செய்தியின் மூலமாய் சந்தித்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டு நம் அனைவரையும் தேவ கிருபையினால் வழிநடத்தின பரலோக தேவனுக்கு நன்றிகளையும், நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற பரலோக தேவனுடைய கிருபையும் பெருகி நம்மை சமாதானம் ஆட்கொள்வதாக. இந்த சத்தியத்தை கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.